ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபிலேருந்து லேட்டஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மிகப்பெரிய சிக்கலான சூழ்நிலையில் நம்மளுடைய ரஜத் படிட்டர். ஸோ ரஜத் படிட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதிர டெஸ்ட் சீரீஸில் வந்து ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வரல. ஸோ கேப்டனை தாண்டி இப்போ கோச்சிங் சைட்லேருந்து ஃபுல்லாகவே ரஜத் படிட்டரை ட்ராப் பண்ணி நம்ம கோரையே உள்ளே கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் சோர்சஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரோஹித் சர்மா தான் இல்லை, யங் பிளேயர்ஸை இந்த இடத்துல நம்ம பேக் பண்ணணும், நாட் ஒரு சீரியஸாவது கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்டு தான் ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ ரஜத் படிட்டர் 2 மேட்ச் தான் ஆடி இருக்கிறாரு. ஸோ அதுக்குள்ளேயே வந்து அவர் டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சர்ஃப்ராஸ் கான் அதே மாதிரி தான் 2 இன்னிங்ஸ் தான் ஆடினாரு, 2லேயுமே 50 அடிச்சிருக்கிறாருன்னு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் அங்கே வைக்கும்போது ரோஹித் சர்மா இப்போ பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ரஜத் படிட்டரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டில் இப்போ எப்படி சர்ஃப்ராஸ் கான் அவருடைய வாய்ப்பை வேறு லெவலில் பயன்படுத்திக்கிட்டாரோ அந்த மாதிரி ரஜத் படிட்டர் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான நாக்கை கொடுத்தா மட்டும்தான் அவருடைய அந்த சஸ்டைனபிலிட்டி இன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது இருக்கும், வாய்ப்பை தக்க வச்சுக்க முடியும். ஸோ டோட்டலாக இவருக்குலாம் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் லக்கும் இல்லை இன்வால்வ் ஆனது தான். இன்ஜுரி சைடு அப்படிங்கிற விஷயத்தினாலேயே அவரை உள்ளே எடுத்தாங்க. ஸோ அதனால் இந்தியாவுக்காக ஆடும்போது நல்லாவே ஆடிட்டார்னா அப்கமிங்கில் இன்ஜுரி கவர் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்புகள் ஹெவியாக இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு நம்ம ட்ராப் பண்ணாலுமே டேவிட் படிக்கல் உள்ள ஆட வைக்கிற மாதிரியான விஷயங்கள் வரும். ஸோ அதனால் அவர் ட்ராப் பண்ணாமல் நம்ம சர்ஃப்ராஸ் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரோ ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இவரு கொடுப்பாரு நம்பலாம். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிகே vs சிராஜ் நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியான நிகழ்வு. சிராஜ் இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட்டில் 4 விக்கெட் ஹால் எடுத்திருப்பாரு. ஸோ அப்போ டிகே தான் சிராஜை பேட்டி எடுப்பார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிராஜ் சார் அப்படின்னு சொல்லி டிகே சொல்லியிருப்பாரு. அதுக்கு டிகே நீ இனிமேல் ஃபுல்லாக என்ன சார்னு சொல்லணும் சீரியஸ் முடிகிற வரைக்கும், ஸோ இப்போ என்னை மறுபடியும் சார்ன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். தம்பி இந்த கமெண்ட்ரி பண்ணுறதை விட்டுட்டு முதல்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆர்சிபியில் மீட் பண்ணலான்னு பங்கமாக டிகே ட்ரோல் பண்ணி விட்டுருப்பார் சிராஜ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடந்தது, சிராஜோட அந்த ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய க்ரோத் எப்படி இருந்ததுன்னு டிகே சொல்லியிருப்பார். ஸோ நீ சூப்பராக போலிங் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேறு யாருக்குமே பெருசாக இருந்ததில்லை இந்த ஒரு யங் ஏஜில், எவ்வளவோ ஃபெயிலியர்ஸை தாண்டி வரும்போது நீ உன்னோட கான்ஃபிடன்ஸ்னால தான் இவ்வளோ வளர்ந்துருக்கிற, ஸோ கண்டிப்பாக இந்த கான்ஃபிடன்ஸை எப்போவுமே விட்டுறாதுன்னு டிகே சிராஜுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு வேறு லெவலில் டோட்டலாக சொல்லணும்னா ஒரு அறிவுரை அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு அறிவுரையை கொடுத்துருப்பாரு. ஸோ சிராஜை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது உண்மைதான், ஒரு அக்ரெசிவ்னஸ் அப்படிங்கிறதுல கோலிட்டு கற்றுக்கிட்டு எத்தனையோ எக்கனாமிக்கலாக பவுல் போட முடியாது, என்னப்பா இவன் பவுலர் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் டிகே வேறு லெவலில் இப்போ சொன்ன மாதிரி சிராஜ் எந்திரிச்சு வேறு லெவலில் அவருக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. எஸ்பெஷலி ஸ்ரீலங்கா அந்த இடத்துல சிராஜோட ஃபார்மை கொண்டு வந்தவங்க. உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விராட் கோலி, ரவி சாஸ்திரி, ஸோ டோட்டலாக நம்மளுடைய டீம் இந்தியா தேர்ட் டெஸ்ட்டை வின் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் விராட் கோலி மிஸ் பண்ணுறேன்னு ஆரம்பித்தார். அடுத்தது சுனில் கவாஸ்கரும் அதை சொன்னார். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வின் 434 ரன்ஸ் வித்தியாசத்தில் டீம் இந்தியா ஜெயிக்கும் போது விராட் கோலி அந்த இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவருமே சொல்லியிருந்தார். ஸோ டோட்டலாக விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் இருக்கும்போது டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிற செமையாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு சைட் ஆஃப் வின்னிங் ஸ்ட்ரீக்குள்ளே ரோஹித் சர்மா டீமை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறத டீம் இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்தது அப்படின்னா விராட் கோலி தான். அவர் இந்த மாதிரி ஒரு சாதனை அப்படிங்கிறது ஒரு டீம் இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட்டில் படைக்கும் போது அந்த டீமில் கூட விராட் கோலியோடு இருக்க முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான். அவர்லாம் இங்கே இருந்திருந்தால் இந்த டீமை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பார். கண்டிப்பாக விராட் கோலி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா இன்னுமே செம சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு ரவி சாஸ்திரி சொல்லியிருந்தார். நீங்கள் எத்தனை பேர் இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் நம்மளுடைய டீம் இந்தியா வின் பண்ணும்போது உங்கள் எத்தனை பேர் விராட் கோலியை மிஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக விராட் கோலியோட அந்த அக்ரெசிவ் செலிப்ரேஷன், ஸோ டோட்டலாக ஒவ்வொரு எல்பிடபிள்யூக்கும் கேட்சுக்கும் ஸோ தலைவன் வேறு லெவலில் அந்த ஒரு அக்ரெசிவ்னஸோடு கத்திட்டு ஓடி வருவார். அதெல்லாம் மிஸ் பண்ணேன், நீங்கள் அதை மிஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமரன் கிரீனோட நியூ ரோலை பற்றி தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். ஸோ கேமரன் கிரீனுக்கு இந்த மாதிரி ஒரு புது ரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ நம்மகிட்ட சொல்லியிருக்கிறது ஆகாஷ் சோப்ரா. ஸோ கேமரன் கிரீனை கண்டிப்பாக பிரைமரி பிளேயிங் லெவலில் ஆர்சிபி யூஸ் பண்ணால் அது ஒரு மிகப்பெரிய தவறு. அவரை எக்ஸ்ஃபேக்டர் பிளேயராக யூஸ் பண்ணலாம், அதாவது இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கேமரன் கிரீன் இம்பாக்ட் பிளேயராக உள்ள வந்தார்னா செமையாக இருக்கும்னு ஆகாஷ் சோப்ரா அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது சாத்தியமானா சாத்தியமே கிடையாது. ஏன் சாத்தியம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் எக்ஸ்ஃபேக்டர் அதாவது இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வரணும் அப்படின்னா 3 ஓவர்சீஸ் பிளேயர் தான் உள்ளே இருக்கணும். அண்ட் இப்போ வரைக்கும் ஐபிஎல்லில் இந்தியன் பிளேயர்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க இம்பாக்ட் பிளேயராக. ஸோ இது ரூல்லையும் கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.